வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் கன்னட மொழியில் ஆட்டோக்காரர்கிட்ட பேசி எப்படி பேரம் பேசி சவாரி பண்ணுறது அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது 14வது வீடியோ. இது வரைக்கும் 13 வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் அந்த 13 வீடியோக்கள் பார்க்கல அப்படின்னா இந்த என்டையர் கோர்ஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜென்ரலாக ஆட்டோ நம்ம பிடிக்கிறப்ப ஒரு லொக்கேஷன் சொல்லி இங்கே வருவீங்களா இல்லை இங்கே வர்றீங்களா அந்த மாதிரி கேட்போம் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்திரா நகர் அப்படின்ற ஒரு ஏரியா பெங்களூரில் இருக்குது. நான் அதை வச்சு இங்கே ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி எழுதியிருக்கேன். வாங்க, இந்திரா நகர் வருவீங்களா அப்படின்னு கன்னடாவில் கேட்கணும். எப்படி கேட்கலாம்? இந்திரா நகர் பர்த்தீரா, இந்திரா நகர் பர்த்தீரா. இப்போ ஆட்டோக்காரர் கேட்குறாரு, இந்திரா நகரில் எங்கே? அதை கன்னடத்தில் எப்படி கேட்பாங்கன்னா இந்திரா நகரல்லி எல்லி அப்படின்னு கேட்பாங்க. இந்திரா நகரல் எல்லி அப்படின்னும் கேட்கலாம், இல்லைனா இந்திரா நகரல்லி எல்லி அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் ஒரு அட்ரஸ் சொல்கிறீங்க, இந்திரா நகர் 100 ஃபீட் ரோட் சோனி சென்டர் பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை கன்னடாவில் எப்படி சொல்லலாம்னா இந்திரா நகர் 100 ஃபீட் ரோட் சோனி சென்டர் ஹத்திர. ஹத்திர அப்படின்னா பக்கத்தில் அப்படின்ற அர்த்தம் வரும். மற்றதெல்லாமே இங்கிலீஷில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இப்போ ஆட்டோக்காரர் கேட்குறாரு, 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. கன்னடத்தில் எப்படி கேட்பாருன்னா 100 ரூபாய் கொடி. 100 ரூபாய்க்கு அதே தாங்க 100 ரூபாயின்னு சொல்லுவாங்க. நம்ம 100 ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம், இங்கே 100 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடி அப்படின்னா கொடுங்க அப்படின்ற அர்த்தம் வரும். சரிங்களா? 100 ரூபாய் கொடி அப்படின்னா 100 ரூபாய் கொடுங்க. கன்னடா எண்கள், அதாவது கன்னடா நம்பர்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கோர்ஸ் லிங்க்லேயே போய் பார்த்தீங்கன்னா கன்னடா நம்பர்ஸ்ன்ற ஒரு வீடியோ, தனி வீடியோ இருக்குது. அந்த ஒரு வீடியோலேயே எல்லா கன்னடா நம்பர்ஸையும் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ போய் மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ நீங்கள் பேரம் பேசுகிறீங்க. 100 ரொம்ப அதிகம், 60 ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? 100 ತುಂಬ ಜಾಸ್ತಿ, 60 ரூபாய் தகொள்ளி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இங்கே ತುಂಬ ஜாஸ்தி அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இல்லைனா ரொம்ப அதிகம் அப்படின்ற அர்த்தம் கொடுக்குது. 60 ரூபாய் அப்படின்றது கிட்டத்தட்ட நம்ம பேசுகிற மாதிரியே தான். நம்ம 60 அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் தமிழில் கூட பேச்சு வழக்கில் 60 அப்படின்னு சொல்லி நம்ம பழகிட்டோம் இல்லையா. அங்கேயும் அதே தான், 60 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. 60 ரூபாய் தகொள்ளி அப்படின்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ டிரைவர் சொல்கிறாரு, அந்த ரேட்டுக்கு ஆகாது சார் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி சொல்லுவார்னா ಆ ರೇಟ್ಗೆ ಆಗಲ್ಲ சார், ಆ ರೇಟ್ಗೆ ஆகொல்ல சார் அப்படின்னா ஆகாது சார், அந்த ரேட்டுக்கு ஆகாது, கட்டுப்படி ஆகாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இன்னும் 10 ரூபா வச்சுக்கோங்க வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி கன்னடாவில் சொல்லலாம்? இன்னும் 10 ரூபாய் தಗೊಳ್ಳಿ ಬನ್ನಿ, இன்னும் 10 ரூபாய் தொகொள்ளே பன்னி. இங்கே தகொள்ளின்னாலும் தொகொள்ளின்னாலும் ஒன்று தான். இது ஒரு கேஷுவலாக பேசுகிறப்ப நிறைய இடத்துல தொகோ அப்படின்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நான் இங்கே உங்களுக்கு 2 விதமாக எழுதி காமிச்சிருக்கேன். சரிங்களா? இன்னும் 10 ரூபாய் தகொள்ளே பன்னி. ஸோ இன்னும் 10 ரூபாய் சேம் மாதிரி இருக்கா? இன்னும் அப்படின்னு சொல்கிறோம், இங்கே இன்னும். தொகொள்ளி அப்படின்றது வாங்கிக்கோங்க, பன்னி அப்படின்றது வாங்க. அடுத்து அவர் சொல்கிறாரு, நான் தினமும் போகிறேன் சார், அங்கே ரிட்டன் வராது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துக்கு போனால் ரிட்டன் சவாரி எனக்கு கிடைக்காதுன்ற மாதிரி இங்கே சொல்கிறாரு. சரிங்களா? அது எப்படி கன்னடாவில் சொல்லுவாங்கன்னா ನಾನು ದಿನ ಹೋಗ್ತೀನಿ சார், ಅಲ್ಲಿ ரிட்டன் ಸಿಗಲ್ಲ. நானும் தினா ಹೋಗ್ತೀನಿ சார் அப்படின்னா நானும் தினமும் போகிறேன் சார், அல்லி அங்கே ரிட்டன் சிகல்லா அப்படின்னா வராது இல்லை கிடைக்காது அப்படின்ற அர்த்தம் இங்கே வருது. நான் தினா ಹೋಗ್ತೀನಿ சார், அல்லி ரிட்டன் சிகல்லா. அடுத்து நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான் தருவேன், வர்றதுன்னா வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இதை கன்னடாவில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா அஷ்டே கொடோது பந்திரே பன்னி அப்படின்னு சொல்லலாம். அஷ்டே கொடோது அப்படின்னா, அஷ்டே அப்படின்னா அவ்வளோதான், கொடோது அப்படின்னா கொடுக்கறது இல்லைன்னா தருவேன், பந்திரே பன்னி வர்றதுன்னா வாங்க அப்படின்றதுக்கு பந்திரே பன்னி. அவர் இப்போ கொஞ்சம் இறங்கி வர்றாரு. சரி வாங்க, 10 ரூபாய் கம்மி பண்ணி
90 கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை கன்னடாவில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ಆಯಿತು ಬನ್ನಿ 10 ರೂಪಾಯಿ ಕಮ್ಮಿ ಮಾಡಿ 90 ಕೊಡಿ ಅಷ್ಟೇ அப்படின்னா, ஆய்த்து பன்னி அப்படின்னா ஆச்சு வாங்க அப்படின்ற மாதிரி. சரி வாங்க, 10 ರೂಪಾಯಿ கம்மி மாடி 10 ரூபா கம்மி பண்ணி 90 கோடி அப்படின்றது 90 ரூபா கொடுங்க, அஷ்டேன்னா போதும் அவ்வளோதான், ஒரு 90 ரூபா கொடுங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் இங்கே சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க 70 ரூபா தான் ஃபைனல் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை கன்னடத்தில் எப்படி சொல்லலாம்? 70 ರೂಪಾಯಿ ஃபைனல். சிம்பிளாக வெறும் அந்த ருப்பீஸை மட்டும் நம்பர்ஸை மட்டும் சொல்கிறீங்க. 70 ರೂಪಾಯಿ ஃபைனல். இப்போ ஆட்டோக்காரர் ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. சரி சார் உட்காருங்க அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆயித்து சார் கூத்கொள்ளே, ஆயித்து சார் கூத்கொள்ளே அப்படின்னு சொல்லுவார். கூத்கொள்ளி அப்படின்னா உட்காருங்க, கூத்கோ அப்படின்னா உட்காருன்னு அர்த்தம். ஆயித்து சார் அப்படின்றது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஓகே சார் அப்படின்ற அர்த்தம் வரும். நம்ம தமிழில் அப்படியே கன்வெர்ட் பண்ணால் ஆச்சு சார் உட்காருங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். அப்படி இல்லைன்னா சரி பன்னி அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி பன்னி அப்படின்னா சரி வாங்க அப்படின்ற அர்த்தம் வரும். இப்போ நீங்கள் டைரக்ஷன் சொல்லணும். ஆட்டோவில் உட்காந்து போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்திருப்பீங்க இல்லையா? அப்போ நேராக போங்க, ரைட்டு எடுங்க, லெஃப்ட் எடுங்கன்னு சொல்கிறதுக்கு சிம்பிளாக இப்படி சொல்லலாம். நேராக அப்படின்றதுக்கு கன்னடத்துலேயும் நேராக தான், சரிங்களா? நேராக ஹோகி அப்படின்னா நேராக போங்க, ரைட் தகொள்ளே அப்படின்னா ரைட் எடுங்க, லெஃப்ட் தகொள்ளே அப்படின்னா லெஃப்ட் எடுங்க, வலது பக்கம் எடுங்க இடது பக்கம் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது இல்லை இல்லையா? அதனால தான் இது கேஷுவல் டாக் மாதிரியே நானும் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படி ஒருவேளை நீங்கள் கன்னடத்துலேயே அதையும் சொல்லணும் அப்படின்னா பழக்கே திருகே எடக்கே திருகே அப்படின்னு சொல்லணும். பட் தேவையில்லை, யாரும் அப்படி பேசுகிறதும் கிடையாது. அது வலது பக்கம் திரும்பவும் அப்படின்ற மாதிரி நம்மளே அப்படி பேசுகிறது இல்லை இல்லையா? ஸோ அவங்களும் ரைட் தகொள்ளே இல்லைனா ரைட் ஹோகே அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். ரைட் போங்க அப்படின்றதுக்கு ரைட் ஹோகே, லெஃப்ட் ஹோகே அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். போக இப்போ நிறுத்துங்க, இங்கே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும். இல்லி நில்சி அப்படின்னு சொல்லலாம். நில்சி அப்படின்னா நிறுத்துங்க, இல்லி நில்சி அப்படின்னா இங்கே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இந்தாங்க 100 ரூபா பேலன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது எப்படி கன்னடத்தில் கேட்கலாம் அப்படின்னா, தகொள்ளே 100 ರೂಪಾಯಿ பேலன்ஸ் கொடே, தகொள்ளே 100 ರೂಪಾಯಿ பேலன்ஸ் கொடே. அதுக்கு அவர் சில்லறை இல்லை சார்னு சொல்கிறாரு. சில்லறை இல்லை சார், ஜிபே பண்ணுறீங்களா அப்படின்றத அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, சில்லறை இல்லை சார் சேம் தான், நம்ம சில்லறை அப்படின்றது சொல்லணும், ஆனால் சில்ட்ரன் தான் நம்மளும் சொல்கிறோம், அவங்களும் அதே தான் யூஸ் பண்ணுறாங்க. சில்லறை இல்லை சார் ஜிபே மார்த்தீரா அப்படின்னா பண்ணுறீங்களா அப்படின்ற அர்த்தம் வரும். சில்லறை இல்லை சார் ஜிபே இல்லைன்னா ஃபோன்பே மார்த்தீரா அப்படின்னு சொல்லலாம், கேட்கலாம். நீங்கள் இப்போ பண்ணிட்டு சொல்கிறீங்க, ஓகே பண்ணிட்டேன் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓகே ಮಾಡಿದ್ದೀನಿ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ அப்படின்னு சொல்லலாம். ஓகே ಮಾಡಿದ್ದೀನಿ செக் ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா பண்ணிட்டேன் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா சென்டென்சஸ், கன்னடா சென்டென்சஸ், வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஃப்ரீ ஆப் இருக்குது, லேர்ன் கன்னடா த்ரூ தமிழ். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஐஃபோனுக்கும் இருக்குது. நான் அந்த ஆப்போட லிங்க்கையும் டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தர்றேன். மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் எங்களோட கன்னடா த்ரூ தமிழ் இபுக்கும் இருக்குது, அந்த லிங்க்கையும் தர்றேன். மறக்காமல் போய் அந்த புக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்த இந்த கான்வர்சேஷனை நான் அப்படியே ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு தர்றேன். அது ஃப்ரீ தான். அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளஸ் ஃபஸ்ட் கமெண்ட்டில் தர்றேன். போய் வேணும்னா டவுன்லோட் பண்ணி நீங்களும் படிக்கலாம், மற்றவங்களுக்கும் தாராளமாக இதை ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே மொழி ஆர்வம் உள்ளவங்களுக்கும் பெங்களூரில் இல்லைனா கர்நாடகாவில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.